ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நெக்ஸ்ட் வீக் தலை யார் அப்படின்ற ஒரு விஷயம் செம்ம மாசு. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். கமருதீன் அவர்கள் தான் எந்த பிக் பாஸ் வீட்டோட தலையாக வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைச்சது. என்னென்னா தலை போட்டிக்கு கலந்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம கமருதீன், விஜய் பார்வதி, கனி, ஆதிரை எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்களிப்பை வந்துட்டு இந்த வாரம் சூப்பராக எஸ்பெஷலி செம்மையாக கொடுத்ததுனால இதில் என்ன கொடுமைன்னா ஒரு பியூட்டியும் அப்படின்னா கனிக்கும் விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஆகவே ஆகாது, ஆதரிக்கு ஆகாது. ஆனால் ஒரு சிங்க் நடந்துச்சு. ஸோ சிங்க் நடந்து கடைசியில் வந்துட்டு இவங்க வந்து வெற்றி பெற்று இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது. இதில் வந்து காலையிலேயே ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக மோதி இருப்பாங்க. இவங்க 4 பேருக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டர்ஸாக வந்து ஒரு 4 பேர் இறங்குனாங்க. அமித், சபரி, அதுக்கப்புறம் நம்ம விக்ரம், அதுக்கப்புறம் எஃப்ஜே. ஸோ பயங்கர டஃப்பாக போய்ட்டுருக்கோம். அந்த ப்ரொமோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆதிரை ஃபஸ்ட்டே காலி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போன வாட்டியும் ஆதிரை காலி, இந்த வாட்டியும் ஆதிரை காலி. நல்ல ஒரு சான்ஸ் தான். ஆனால் வேறு வழி கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ப்ளே பண்ண போகிறது கிடையாது. இவங்களுக்காக வந்து சப்போர்ட், அதாவது தடுக்க போகிறாங்க. அவங்க வந்து இவங்களும் ப்ளே பண்ணணும், அவங்களும் இப்போ தடுக்கணும். ஆனால் வேறு வழி கிடையாது. இதில் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயந்தான். அதில் ஆதிரை காலி, அதுக்கப்புறம் விஜய் பார்வதும் காலி, அதுக்கப்புறம் கனியும் நம்ம கமருதீனும் யார் வர போகிறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கனி ஆல்ரெடி வந்தாச்சு, பார்த்தாச்சுங்க, போதுங்க. வந்தாலும் திரும்ப எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திருக்கின்றது அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக வந்து அன்புன்ட்டு அந்த கேங்குக்கு தான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்க போகுது. இன்றைக்கி கூட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன் உங்கள் டீமில் இருக்கிற சுபிக்ஷா வர மாட்டாங்க, சபரி வர மாட்டார், எஃப்ஜே வர மாட்டார், இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா சூப்பராக வந்து நம்மளுடைய கமருதீன் சூப்பராக மாதம் வின் பண்ணியிருக்கார். ஸோ ஃப்ரீ டாஸ்கில் தலையாக வந்து நம்ம கமருதீன் இருக்க போகிறார். ஒரு திவ்யா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, உன்னால் முடிஞ்சது இவ்வளோ பேச்சு பேசுகிறல்ல, உன்னால் தலையாக இருக்க முடிஞ்சுதா அப்படின்னு. இப்போது திவ்யா முன்னாடி தலையாக மாறி இருக்காரு. செம மாசான ஒரு சம்பவம். என்ன பண்ண போகிறார் அப்படின்ற நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் ஆவலாக இருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.